Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல பட்டர் குக்கீஸ் தான் பார்க்க போறோம். OTG ல செய்யக்கூடிய பட்டர் குக்கீஸ். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகலாம். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 200 கிராம் மைதா மாவு ஒரு கப் எடுத்துர்க்கேன். அதே கப் அளவுக்கு அரை கப் பவுடர் சுகர் 100 கிராம் பாதிக்கு பாதி போடணும். போட்டுட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்திக்கலாம். எல்லாம் சேர்த்திட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வேறு ஒரு பவுல் எடுத்துடலாம். நம்ம இந்த பவுலில் ஒரு முட்டையை நம்ம உடைச்சி ஊற்றிக்கலாம். 200 கிராமுக்கு வந்து ஒரு முட்டை போதும். இந்த மாதிரி ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிட்டு வெண்ணிலா எசன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இது கூட சேர்த்திட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பவுலை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சைடாக வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அடிச்சிங்கனாவே நல்லா மிக்ஸ் ஆயிரும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இது கூட 50 கிராம் பட்டர் சேர்த்திக்கலாம். நம்ம 1/4 கப் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இதையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி அடிச்சுட்டே இருந்தோம்னா நல்லா பீட் ஆயிரும். இதை வந்து நம்ம அந்த மாவு கூட மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம இந்த மாவு கூட சேர்த்திட்டு நம்ம வந்து ஒரு தடவை இந்த பீட்டரால் கொஞ்சம் இப்படி சுற்றிக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கையிலேயே டோ வந்து ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இதில் அவ்வளோவா மிக்ஸ் ஆகி வராது, டோ மாதிரி ரெடி ஆகி வராது. அதனால் நம்ம கையிலேயே பிசைஞ்சு நல்லா டோ மாதிரி சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நம்ம பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், டோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக நான் எடுத்து இந்த மாதிரி உருட்டிட்டு நல்லா ஷேப்பாக சைடெல்லாம் வெடிப்பே இல்லாமல் நல்லா உருட்டி இந்த மாதிரி நம்ம ஷேப்பாக ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ளாட்டாக அமுக்கி விட்டுடலாம். இந்த மாதிரி விட்டுட்டு ஒரு பட்டர் ஷீட்டில் வந்து பட்டர் தடவிட்டு அதில் நான் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸோ இல்லைன்னா சாக்கோ சிப்ஸ் அந்த மாதிரி இருந்தால் நம்ம மேலே டாப்பிங்ஸ் வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ நான் ஓடிஜியில் வச்சுட்டேன். இப்போ டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ஓடிஜியை நீங்கள் அதுக்கு முன்னாடி 180 டிகிரியில் ஒரு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறம் அதே பேக் மோட்லேயே இருக்கணும். 180 டிகிரியில் ஒரு 20 மினிட்ஸே கரெக்டாக இருக்கும். அது ஜாஸ்தி வச்சிங்கன்னா ரொம்ப கருகிரும், அப்புறம் ஹார்டாக இருக்கும் குக்கீஸ் பார்த்திங்கன்னா. அதனால் 20 மினிட்ஸே கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த மெஷரிங்க்கு. இப்போ பாருங்கள், நம்மளோட சூப்பரான பட்டர் குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சிம்பிளானது, ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாடா பாய், see you.